ஓம் சாந்தி. இன்னைக்கு நாம் பிரிஜ்மோகன் பாயோடைய கிளாஸு கோபம்ங்கிற டாப்பிக்கில் பண்ணியிருக்காங்க. அதனுடைய தமிழாக்கத்தை கேட்க போகிறோம். இன்று நமக்கான டாபிக் என்னன்னா, கோபத்திலிருந்து விடுபடுவதை பற்றி. ஏனென்றால் மற்ற சூட்சம விகாரங்கள் அது கண்களுக்கு தெரியாது. ஆனால் கோபம் என்பது அப்படிப்பட்ட ஒரு விகாரம், அது வெளிப்படையாக தெரியும். மேலும் ஆரம்பத்தில் இந்த உலகமானது அல்லாவின் பூந்தோட்டமாக இருந்தது, அவ்வாறு சொல்வார்கள். பாரடைஸ், பகிஷத்து, ஸ்வர்க்கம் என்று சொல்லப்பட்டது. அதோடு ஒப்பிடும் பொழுது நம்முடைய பாபா இன்றைய உலகத்தை என்ன சொல்கிறார்கள் என்றால், முள்காடு என்று சொல்கிறார்கள். அது அல்லாவின் பூந்தோட்டம், இது முள்காடாக ஆகிவிட்டது. காய்ந்து போன குச்சிகள், நன்றாக காய்ந்து போன குச்சிகள், அதுவும் முள்ளோடு இருப்பது, அவை நெருப்பு பிடிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு வினாடி நேரம்தான் தேவை. மூங்கில் மரங்கள் ஒன்றாக சேர்ந்து நிறைய நெருக்கமா இருந்தது அப்படின்னா அது உடனே நெருப்பு பிடித்து விடும். அது போல இன்றைய உலகத்துல கோபம் எங்க இருக்குது? கோபம் காற்றில் இருக்கிறது, எல்லா இடத்துலயும் கோபம் இருக்குது. கோபம் எங்கேயும் வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நான் யோசிச்சேன், கோபம் எங்கிருந்து வருது எங்க போகுதுன்னு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, அது வர்றதுக்கு போறதுக்கு அவசியமே இல்லை, அது ஒவ்வொரு இடத்துலயும் இருக்குது. இந்த மாதிரி காஞ்சு போன உலகத்துல இங்க முற்றிலுமே ட்ரைனஸ் தான் இருக்குது, எல்லாத்துலயும் ட்ரைனஸ் இருக்கு. வாழ்க்கையும் மெதுவா ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கு. இதுல கோபத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா, லேசான உரசல் தான் தேவை. லேசா உரசினா போதும், உடனே கோபம் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் தான் என்னவோ ஆச்சு, வந்துருச்சு அப்படின்றதெல்லாம் தெரியுது. இந்த கோபமானது நம்முடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷம், ஆனந்தம், குஷி அனைத்தையும், வாழ்க்கையினுடைய என்னென்ன ரசனைகள் இருக்குதோ அனைத்தையும் எரித்து விடுகிறது. ஒரு பழமொழி இருக்குது, எந்த வீட்டுல கோபம் இருக்குமோ அந்த வீட்டுல தண்ணீர் பானை கூட வற்றி போய்விடும். எனவே கோபம் எவ்வாறு வேலை செய்கின்றது? வருகிறது, கொஞ்சம் ஏதாச்சும் அவங்களுக்கு கொஞ்சமாவது கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு கோபம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பாடியினுடைய டெக்னிக்கல் காம்போசிஷன் மாற்றம் அடைகிறது. உங்களுக்கே தெரியும், பாடி ஒரு கெமிக்கல் லெபார்டரி. என்ன மாதிரியான எண்ணங்கள் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகுது, எல்லா சிஸ்டமும் மாற்றம் அடையுது. கோபம் வரும்போது முகம் அப்படியே சிகப்பாயிடுது, ரத்த ஓட்டம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுது, நரம்புகள் விரைச்சுக்குது, கண்கள் அப்படியே தெரிக்கிற மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கோபப்படும் போது அந்த மனிதனுக்கு அவ்வளோ எனர்ஜி ஃபீல் ஆகுது. எப்படின்னா, பைத்தியம் பிடித்த மனிதன் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருப்பாங்க. 5-6 பேருடைய சக்தி அவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் சேர்ந்து பிடிச்சாலும் அவங்கள பிடிக்க முடியாது. அதே மாதிரி கோபத்தோட இருக்கிறவங்களுக்குள்ள அவ்வளோ சக்தி ஃபீல் ஆகும். ஆனா எவ்வளோ சக்தி ஃபீல் ஆகுதோ அந்த அளவுக்கு அவங்க களைப்பையும் ஃபீல் பண்ணுவாங்க. கோபம் போனதுக்கு அப்புறமா அவங்க அவ்வளோ டயர்ட்னஸ் ஃபீல் ஆகும். இதோடைய நிரூபணம் என்னன்னா, உடனே அவங்க தண்ணி கேட்பாங்க, வேக வேகமா மூச்சு வாங்குவாங்க. இது எப்படின்னா, சாதாரண தண்ணி, சாதாரண டெம்பரேச்சரோட இருக்கிற தண்ணி, அதை நெருப்புல வச்சோம், அடுப்புல வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? அது மெதுவா சூடாகும், அப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த தண்ணிக்குள்ள விரலை விட்டோம் அப்படின்னா நம்ம விரல் கொப்பளிச்சு போயிடும். ஆனா அந்த தண்ணிய நெருப்புல இருந்து எடுத்து வச்சிட்டோம், தனியா எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குளிர்ந்து தன்னுடைய நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். எப்படி தண்ணி அதனுடைய டெம்பரேச்சர் அதிகரிக்குது மெதுவா, அதே போல மனிதனுடைய கோபமும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. ஆனா எந்த ஒரு மனிதரும் அதிகமா கோபப்படக்கூடிய மனிதனாக இருந்தாலுமே கூட 24 மணி நேரமும் அவங்களால கோபப்பட முடியாது. அவங்க திரும்ப நார்மல் நிலைக்கு வந்துதான் ஆகணும். ஆனா இந்த நிகழ்வுக்குள்ள அந்த மனிதருக்குள்ள அவ்வளோ எதிர்மறையான விஷயங்கள் நடைபெறுகின்றன. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சாதாரண ஸ்மூத்தான ஒரு தரையில டிப்ரெஷன் உருவாகுது அப்படின்னா என்ன ஆகுனா, அந்த பக்கம் இந்த பக்கம் உள்ள தண்ணி எல்லாம் அங்க போய் சேர்ந்துடும். அதே மாதிரி கோபமே இல்லாத மனிதருக்கு கோபத்தினுடைய விஷயங்கள் வந்தாலுமே கூட அந்த கோபம் அவங்கள ஒண்ணும் செய்யாது. ஆனா ஒரு தடவை அவங்களுக்குள்ள டிப்ரெஷன் உருவாகுது, அடிக்கடி டிப்ரெஷன் உருவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா
சின்ன விஷயம் வந்தா கூட அது ரொம்ப நேரம் வரைக்கும் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் வரும், வந்துட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் அவங்களுக்குள்ள இருந்துட்டு போகும். டிப்ரெஷன் எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளவு கோபம் அதிகரிக்கும். கோபம் என்பது வெளிப்படையாகவும் இருக்கும், உள்ளுக்குள்ளேயும் இருக்கும். ஒண்ணு கோபம் தென்படுகிறது. இப்போ அட்டாமிக் டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அட்மாஸ்பியர்ல ஏதோ நடக்குது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கும் கோபம். கோபம் வரும், ஆனா அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய பதவி, அவங்களுடைய சுபாவத்தின் காரணத்தினால அவங்களுடைய கோபம் உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அதனுடைய பிரபாவம் ரொம்ப அதிகமா இருக்கும். வெளியில தெரியக்கூடிய கோபம் ஓகே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு விட்டுடலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்குது இல்லையா, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கோபம் ரொம்ப நேரம் வரைக்கும் அதனுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டே இருக்கும். கோபம் வெளிக்காரணிகளாலும் உள்காரணிகளாலும் வருது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கு. நம்முடைய இயல்பானது பல விஷயங்கள் நம்முடைய இயல்புல இருக்கு கோபத்தை அழைக்கின்றது. சில பேருக்கு சில விஷயங்கள் முக்கியமானதா இருக்கும், சில விஷயங்கள் அடிமைத்தனங்கள்ல இருப்பாங்க, சில விஷயங்களை சார்ந்து இருப்பாங்க. அதெல்லாம் பூர்த்தி ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு உடனடியாக கோபம் விடுகிறது. அவங்க சில ப்ரெஷர்ல இருப்பாங்க. அந்த மாதிரியான பர்சனல் காரணிகள் அவங்களுக்கு கோபத்துக்கான காரணமாக ஆகிவிடுகிறது. சில மனிதர்களுக்கு சில பழக்கம் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஒருத்தருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கு, அவர் ஒரு சர்ஜன் வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட ஒரு மகாத்மாஜி ஆப்ரேஷனுக்காக வர்றாரு. இவரு அந்த நேரம் ஸ்மோக் பண்றதை நிறுத்தி ஆகணும். ஆனா அவருக்கு அந்த நேரம் ஃபீல் ஆகும்ல, சீக்கிரமா இந்த ஆப்ரேஷனை முடிச்சுட்டு நான் போகணும். ஏன்னா அவருக்கு அந்த பழக்கம் இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை சார்ந்திருக்கிறோம். அதனால மனிதன் இப்ப எங்கேயாவது போகணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன நினைப்பாங்க, அவங்களால போக முடியல, ஏதோ காரணத்தினால நிக்க வேண்டி இருக்கு. அந்த நேரம் அவங்களுக்குள்ள பிரஷர் உருவாகுது. எந்த ஒரு மனிதனும் ஏதாவது ஒரு காரணத்தினால கட்டுப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கோபம் விடுகிறது. கீதையில சொல்லி இருக்காங்க, இச்சைகள் பூர்த்தி ஆகாத காரணத்தினால கோபம் வருகிறது. கோபம் வருவதனால புத்தி கீழானதாக ஆகிவிடுகிறது. புத்தி கீழானதாக ஆகிறதுனால முற்றிலுமான அழிவு ஏற்படுகிறது. இதைதான் காமேஷு குரோதேஷு என்று சொல்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், காமத்தை விருப்பங்கள் என்று விளக்கம் சொல்கிறார்கள். விருப்பங்கள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள் இவை பூர்த்தியாகவில்லை என்றால் உடனே கோபம் ஏற்பட்டு விடுகிறது. இன்றைய காலங்களில் இதுவே முழுமையற்ற ஒரு உலகம். இந்த உலகத்துல நாளுக்கு நாள் அதிகத்திலும் அதிகமாக நிறைய சூழ்நிலைகளை, மனிதர்களை சார்ந்திருக்க வேண்டி இருக்கிறது. அதனால நம்ம கோபம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. நான் ஒரு தடவை பிரேசிலுக்கு போயிருந்தேன். பிரேசில்ல நமக்கு 30-40 சென்டர் இருக்கு. எல்லா இடத்துக்கும் நான் போனேன். ஒரு இடத்துல ஒரு நீக்ரோ போலீஸ் ஆபீசர் இருந்தாரு. அவர் நம்முடைய பிரம்மா குமார். அவருடைய பாஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸர். இங்க நாம இருக்கிற மாதிரி டிஐஜி இருக்காங்கல்ல, அது மாதிரி. அவர் சொன்னாரு, உங்களை நான் அவரை சந்திக்க வைக்கிறேன். நார்மலா வீட்டுக்கு பெரியவங்க விருந்தாளிகள் வந்தா வீட்டுல இருக்க பெரியவங்களோட சந்திக்க வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி அவர் என்னை அவரை சந்திக்க வச்சாரு. நான் அவர் ஆபீஸ்க்கு போனேன், அவரை பாக்குறதுக்காக போனேன். அவர் ஆபீஸ்ல பலவிதமான பெரிய பெரிய போட்டோகிராஃப் எல்லாம் மாட்டி இருந்தாங்க. என்னன்னா ஹெலிகாப்டர்ஸ்ல போய் இதை பிடிச்சாங்க, அவரை பிடிச்சாங்க, அந்த மாதிரி எல்லாம். அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் ஆன்மீகவாதி கிடையாது. நான் சொன்னேன், பரவாயில்லை. அப்புறம் நான் சொன்னேன், நீங்க பாருங்க எவ்வளவு நல்ல காரியம்லாம் பண்ணிருக்கீங்க, இந்த போட்டோஸ் எல்லாம் மாட்டிருக்கீங்க, எவ்வளவு நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. ஒருவேளை உங்களுடைய ஏதாவது ஒரு வேலை நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, பாருங்க ஒரு கிரிமினலை உங்களால பிடிக்க முடியல அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ ஒயிட் ட்ரெஸ்ல ஒரு சின்ன கரை பட்டுறதுன்னா கரை தான் பெருசா தெரியும், இந்த ஒயிட் தெரியாது இல்லையா. அவர் சொன்னாரு, சரிதான், இந்த மனிதர் நீக்ரோ இருக்காரு இல்லையா, இவர் ரொம்ப நல்லவரு. அவர் சொன்னாரு, நான் உங்களை சந்திக்கணும்ட்டு. என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொன்னேன், சரி முயற்சி செய்யறேன், முதல்ல பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவர் எப்போதுமே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு, போலீஸ் ஆபீசருக்கு யோகா கேம்ப் பண்ணணும்னு சொல்லுவாரு. நீங்க என் கேள்விக்கு சரியான பதில் சொன்னீங்கன்னா நான் யோகா கேம்ப் செய்ய வைக்கிறேன். நான் சொன்னேன், நீங்க செய்யுங்க, செய்யாம இருங்க, அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா உங்களுடைய பாஷையும் வேற, போர்ச்சுகீஸ். நான் உங்களுக்கு யோகா கேம்ப் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா நம்முடைய சகோதர சகோதரிகள் இங்க இருக்காங்க. அவர் சொன்னாரு, ஓகே பரவாயில்ல, ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், எனக்கு ஏன் கோபம் வருது?
நான் சொன்னேன், என்னுடைய ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். நீங்க வந்து சீஃப் போலீஸ், உங்களுக்கு கீழே பலவிதமான பதவிகளோட இருக்கிற போலீஸ்காரங்க இருக்காங்க. நீங்க அவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறீங்க உங்களை மாதிரியே அவங்க எல்லாம் வேலை செய்யணும்ட்டு, அவங்களால செய்ய முடியாது. அவங்க சின்னவங்க தான், அதனால உங்களுக்கு கோபம் வருது. உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாரும் உங்களை மாதிரியே காரியம் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க உங்களுடைய பதவிக்கு வந்திருப்பாங்க. கண்டிப்பா நீங்க அவங்கள விட பெரிய அனுபவி. உங்களுக்கு கோபம் அதனாலதான் வந்திருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான நேரம் நாம உலகத்தை, மனிதர்களை, சூழ்நிலைகளை நம்முடைய இஷ்டப்படி நடத்த ஆரம்பிக்கிறோம், நடக்கணும்னு விரும்புறோம். ஆனா அத முடியாது இல்லையா? அப்போ நமக்கு கோபம் வந்து விடுகிறது. இந்த மாதிரி இது அப்படி ஒரு பிரச்சனை. என்னுடைய சிந்தனையில என்னன்னா, இன்றைய உலகத்துல எந்த ஒரு மனிதரும் கோபத்தில் இருந்து விடுபட்டவர் கிடையாது. சில பேர் கம்மியா இருக்குது, சில பேருக்கு அதிகமா இருக்கு, சில பேருக்கு உடனே மறைஞ்சு போயிடுது. எப்படின்னா, உலோகங்களுடைய உருகும் தன்மை விதவிதமா இருப்பதை போல மனிதனுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு மாதிரி கோபம் வருது. எல்லாருக்கும் ஒரே நேரத்துல ஒரே சூழ்நிலையில கோபம் வரும்னு கிடையாது. விதவிதமான சூழ்நிலையில விதவிதமான மனிதர்களுக்கு விதவிதமான பர்சன்டேஜ்ல கோபம் வருது. கோபத்துக்கு குழந்தை குட்டியும் இருக்காங்க, அது ஃபேமிலியோட இருக்கு. அதுக்கு பேரு கோபம் தான். பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு அதிருப்தி இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதர் ஒரு விஷயத்தினால அதிருப்தியோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும். ஒண்ணு கோபத்தினுடைய பிரபாவம் வரும், இல்ல கோபம் வரும். அப்போ வெளியில மனிதர்களோட பேசும்போது, காரியத்துல வேலை செய்யும் போது, சொசைட்டியில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாதம் அவங்களுக்குள்ள உருவாகி விடுகின்றது. இது வந்து ஒரு வகை கோபப்படக்கூடிய வர்க்கத்தினர். உண்மையிலே நாம எல்லாருமே கோபப்படக்கூடிய உக்ரவாதிகள் தான், தீவிரவாதிகள் தான். இது ஒரு வகை கோபப்படக்கூடிய வர்க்கத்தினர். உண்மையில் நாம் அனைவருமே கோபப்படக்கூடியவர்கள் தான், தீவிரவாதிகள் தான். நாம் என்ன விரும்புகிறோம்? நம்ம கிட்ட வந்து ஒரு குளிர்பானம் இருக்கு, அவ்வளோ குளிர்ச்சி, அவ்வளோ குளிர்ச்சியானது. மெடிக்கல் சயின்ஸ்ல சொல்றாங்க, இந்த அளவு குளிர்ச்சியெல்லாம் குடிச்சீங்கன்னா உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் கெட்டு போயிடும், இவ்வளோ குளிர்ச்சியா குடிக்க கூடாது. அதே போல டீ குடிச்சா அவ்வளோ கொதிப்பு, அவ்வளோ சூடு, அப்படியே வாயே வெந்து போற அளவுக்கு. இது தீவிரவாதம் இல்லையா? சிஸ்டம் படி இல்லதானே? இந்த மாதிரி உலகத்துல உள்ள மனிதர்கள் ஒண்ணு இந்த பக்கம் பலவிதமான மரியாதைகளை கிராஸ் பண்ணுவாங்க, ஒண்ணு இங்க இல்ல அங்க. அதாவது அதுக்கு பேரு கோபம். அவங்க கோபத்துல இருக்காங்க. கோபத்தை பத்தி பாபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிந்தியில அத அபிமானம்னு சொல்லுவாங்க. அபிமானம் வந்து இருக்கிறவங்க ஒண்ணு தன்னைத்தானே சீக்கிரமா அவமானப்படுத்திக்குவாங்க, இல்ல மற்றவங்களையும் ரொம்ப சீக்கிரமா அவமானப்படுத்துவாங்க. இந்த ஈகோ, அகங்காரம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா போதும், உடனே அவங்களுக்கு கோபம் வந்துடும். என்னைய சொன்னாங்களா, அப்படி சொன்னாங்களா, நான் பாத்துக்கிறேன், உடனே கோபம் வந்துடும். அவங்களுக்குள்ள கோபத்தினுடைய ஒரு வெறுப்பு, ஒரு பகைமை உணர்வு, இதெல்லாம் கோபத்தினுடைய குழந்தை குட்டிகள். இப்போ இந்த அபிமானம் கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கிறது. இதற்கு இன்னொரு பக்கமும் உள்ளது. பலகீனமானவர்கள், அவங்க கிட்ட வந்து பலகீனமா இருக்காங்க, அவங்களால பேச முடியாது, சின்னவங்க, அவங்கள நாம இந்த மாதிரி அவமதித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வரும். அவங்களால பேசதான் முடியாது, ஆனா அவங்களுக்குள்ள உள்ளடங்கிய கோபம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, சரி இன்னைக்கு சரி, ஓகே, எனக்கும் ஒரு வாய்ப்பு வரும், அப்ப நான் பாத்துக்கிறேன், அவருடைய பாதையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை நான் கண்டிப்பா ஏற்படுத்துவேன். அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அவங்க பழி வாங்குவாங்க. அதனால பலகீனமானவங்களுக்கும் கோபம் வருது, பலசாலிகளுக்கும் கோபம் வருது. இப்போ இதுல இருந்து மனுஷங்க எப்படி விடுபட முடியும்? எளிதாக சொல்றாங்க சமநிலை வைக்கணும்னு. ஆனா பலகீனமான மனிதர் அவங்க கிட்ட வந்து தன்னை பவர்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. அப்ப என்ன பேலன்சிங் அவங்க செய்ய முடியும்? அது போல பலசாலி மனுஷனுக்கு எல்லாமே அதிகமா இருக்கு, ஓவர்ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்க எப்படி பேலன்சிங் ஆக முடியும்? இதற்கு வேறு விதமான வழிகளை தான் உருவாக்க வேண்டும். உள்ளுக்குள்ள சில புரிதல்கள் வேணும். அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் கீழே இறங்கி வரணும், குறைவாக இருக்கிறவங்க அவங்கள புரிஞ்சுக்கணும். சரி, இது வேற விஷயம். இப்போ நீங்க பாருங்க, கோபத்தினுடைய விதை எங்கே இருக்கிறது? கோபம் ஒன்று விதைன்னு, கோபத்தினுடைய ஒண்ணு விதைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வேர்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஹார்ட் டிஸ்க், ஆத்மா, அதுக்குள்ள சமஸ்காரம் இருக்குது.
அந்த சமஸ்காரத்துக்குள்ளதான் கோபம் இருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய ஃபிளாப்பி, அதாவது சாஃப்ட்வேர் மனமாகும். எனவே நம்முடைய மனம் விழிப்புணர்வோடு இருக்கிறது, ஆக்டிவா இருக்குது, காரியம் செய்யுது. அந்த நேரத்துல நான் உங்களுக்கு மனப்போக்குகளை பத்தி சொல்லி இருக்கிறேன்ல, தற்பெருமை, அடிமைத்தனம், சார்ந்திருப்பது போன்றவை. அது எல்லாம் அந்த நேரத்துல மனசை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, ஒரு மனிதருக்கு மோகம் இருக்குது, எடுத்துக்காட்டாக மோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதன் மீது மோகம் வச்சிருக்கிறாரோ அதை நாம டிஸ்டர்ப் செஞ்சோம்னா அதுதான் அவருடைய வீக் பாயிண்ட். அதை நாம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அவர் டிஸ்டர்ப் ஆயிடுவாரு. அது போல ஒண்ணு மனிதனுடைய மனோநிலை, பிறகு வெளியே இருந்து வரக்கூடிய வெளியே இருக்கிற சூழ்நிலைகள். நீங்க பார்த்திருப்பீங்க, வெகு சாதாரணமான விஷயங்களுக்கு கூட மனிதர்கள் கொலை செய்யறாங்க. தெருவுல தண்ணி பிடிக்கிறதுக்கு வரிசையா வாளி வச்சிருப்பாங்க, குடம் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் சண்டை வந்துருச்சு அப்படின்னா அவங்க கொலை செய்ய கூட தயங்குறது இல்லை. ஏன்னா ஒரு வினாடியில அவங்களுக்கு கோபம் வருது. கோபம் வரும்போது மனிதன் தனது சமநிலை, குஷி, முடிவெடுக்கக்கூடிய திறன் எல்லாத்தையும் இழந்து விடுகிறார்கள். அதன் பிறகு அவ்வாறு காரியம் செய்யும் மனிதன் நாகரீகமானவராக இருந்தாலும் அநாகரிகமானவராக இருப்பார். படித்தவராக இருந்தாலும் படிக்காதவரை போல் நடந்து கொள்வார். அனைத்தும் செய்த பிறகு இறுதியில் பச்சாதாபம் ஏற்படுகிறது. சொல்லுவாங்க, நான் என்ன இப்படி பண்ணிட்டேன், இப்படிலாம் செஞ்சிருக்க கூடாது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய பாபா சொல்றாங்க, நீங்க ஒரு தடவை மத்தவங்கள்ட்ட கோபமா பேசுனீங்கன்னா அந்த கோபத்தினுடைய பிரபாவம் 3 இருந்து 6 மாசம் வரைக்கும் அவங்க மனசுல இருக்கும். உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு நினைவு வரும், இவர் தானே இந்த மாதிரி செஞ்சாரு அப்படின்னுட்டு. கோபத்தினுடைய ஒரு முக்கியமான காரணம், அதை நாம் தவிர்க்கவும் முடியும், அது அவமரியாதை செய்வது. ஒரு மனிதர் உடல் அளவில், புத்தியின் அளவில் பலகீனமாக இருக்கிறார். உங்களை விட குறைவாக படித்துள்ளார், செல்வத்திலும் குறைவாக இருக்கிறார். அந்த மனிதருடைய அந்த விஷயத்தை கிண்டல் செய்வது, வர்ணனை செய்வது, இது கோபத்திற்கான மிகப்பெரிய காரணம் ஆகிவிடுகிறது. ஒற்றுமை இருக்கும் இடத்தில் சிறியவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பார்கள். இன்றைய காலத்தில் ஒவ்வொரு இடத்திலும் ஃபேமிலி என்று சொல்கிறார்கள். இந்த ஹாஸ்பிட்டல் ஃபேமிலி, இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலி, கோத்ரேஜ் ஃபேமிலி, மோத்தி ஃபேமிலி என்று. ஏனென்றால் தன்னுடையவர் என்கிற உணர்வு வர வேண்டும் என்பதற்காக. சிறியவர்களை தட்டி கொடுத்து சென்றால் சந்தோஷமாக செய்வார்கள். அதிகாரம் செய்தால் எந்த காரியமும் நடக்காது. எனவே விஷயம் என்னவென்றால், கோபம் எந்த பிரச்சனையையும் தீர்க்காது. நீங்கள் நினைக்கிறீர்கள் கோபம் எனது பர்சனாலிட்டி, கோபப்பட்டால் தான் காரியம் நடக்கும் என்று. ஆனால் நாங்கள் பிரம்மா குமாரிகள் ஒரு சோதனை செய்து பார்த்துள்ளோம். கோபப்படுவதினால் பிடிவாதம் தான் அந்த மனிதருக்கு அதிகமாகுகிறது. தற்காலிகமாக பயப்படுவது போல் நடிப்பார். அதன் பிறகு அந்த மனிதர் உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார். உங்களுக்கு பொய்யாக மரியாதை கொடுக்கத்தான் செய்வார். ஆனால் மனதார மரியாதையோ அன்போ கொடுக்க மாட்டார். நீங்கள் 2-3 முறை கோபப்பட்டு விட்டீர்கள் என்றால் அது இவருக்கு இதுதான் பழக்கம் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்ளும் போதும் நம்மை பற்றி தவறாகவே பேசுவார்கள். எனவே பலன் கொடுக்காத ஒரு பொருளை பயன்படுத்துவதனால் என்ன லாபம்? இதற்கு பதிலாக நம்முடைய மனித இயல்பு, அடிப்படை தேவை என்ன? மனிதனுக்கு உணவு கிடைக்கிறதோ இல்லையோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சாதனங்கள் நாம் பொழுது வைத்திருப்பதை அவர்களுக்கு கொடுக்கின்றோமோ இல்லை, அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மனிதனுக்கு தேவையானது அன்பு, மரியாதை. இவற்றை கொடுத்தால் அவர்கள் நம்மோடு சந்தோஷமாக இணைந்திருப்பார்கள். கோபத்தை விஷம், சயனைட் என்று நினையுங்கள். அதை பயன்படுத்துவது மிகவும் பயங்கரமானது. நாம் எப்போதும் ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ்ல வந்து விடுகிறோம். பெற்றோர் நினைக்கிறார்கள் குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்தால் கெட்டுவிடும், அதனால் கோபப்படுகிறோம் கண்டிப்பதற்காக என்கிறார்கள். அவ்வாறு கிடையாது. நீங்கள் கோபத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தாதீர்கள். ஒன்று கோபம், இன்னொன்று ஆன்மீக தன்மை. மனிதன் தனது நிலையில், தனது பர்சனாலிட்டியில் இருந்து அந்த விஷயத்தை வேகமாகவும் சொல்ல முடியும், சக்திசாலியாகவும் சொல்ல முடியும், மென்மையாகவும் சொல்ல முடியும். கோபப்படுவது பலகீனம்.
கோபப்படுகிறோம் ஏனென்றால் வேறொன்றும் நம்மால் செய்ய முடியவில்லை. எனவே தனது மரியாதையை காப்பாற்றிக் கொண்டு பிறரது மரியாதையை நிலைநிறுத்தி கோபத்தை வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும். நாம் கோபப்படுவதனால் இந்த உலகிற்கும் நமது வாழ்க்கைக்கும் நேர்மறையை பரிசாக கொடுக்கின்றோம். கோபம் வாழ்க்கையை நரகமாக்கி விடுகிறது. நீங்கள் பெரிய பெரிய வீடுகளுக்கெல்லாம் போய் பாருங்க. நான் ஒரு தடவை ஒரு பெரிய மனிதருடைய வீட்டுக்கு போனேன். அவர் நம்முடைய பிரம்மா குமார் ஸ்கூல்ல பிரின்சிபாலா இருக்கார். அவங்க வீட்டுக்கு போனேன். நல்ல பெரிய வீடு, நிறைய அவங்களுடைய உறவினர்கள், அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாரும், அவங்க எல்லாருமே நிறைய படிச்சவங்க, பெரிய பெரிய வேலையில இருக்கிறவங்க, ஆங்கிலத்துல பேசுறாங்க. கொஞ்ச நேரம் அவங்க பேசுறத நான் கேட்டப்போ எனக்கு அங்கேருந்து ஓடி போயிடலான்னு தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த அன்பு ஒற்றுமை கிடையாது. அப்பாவை கூட வாப்போன்னு ஒருமையில பேச ஆரம்பிச்சுட்டாங்க, மரியாதை இல்லாம. பாருங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு, ஆனா அவங்க வாழ்க்கையில அன்பு கிடையாது, ட்ரைனஸ் இருக்கு, ரசனை இல்லாத தன்மை இருக்கு. அப்போ கோபம் என்பது ஒரு தனிப்பட்ட விஷயமாகும். மருத்துவர்கள் இப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நோயாளிக்கு முழுமையான அணுகுமுறைன்னு சொல்றாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் நிகழ்காலத்தை மட்டும் பார்க்காம கடந்த காலத்தையும் பார்க்கணும். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாடிய மட்டும் பார்த்து மருந்து கொடுத்தாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, இந்த டெஸ்ட் பண்ணுங்க, அந்த டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதனால நோயை கண்டறிவதும் கடுமையாக இருக்குது, தீர்வு செய்வது அதைவிட கடினமாக இருக்கிறது. அதே போலதான் கோபம். இது அனைத்தையும் விட மிகப்பெரிய விஷயம். ஓம் சாந்தி.